அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அப்புறம் ஐயோ புலி வருது அப்படின்னு அந்த அண்ணன் கத்துனாங்களா? ஆமா, அது பிறகு வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த தாத்தா மார்வெல்லாம் ஓடி வந்து கம்பெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த புலிய அடிக்க போயிருக்காவ. புலி அடிச்சிட்டாங்களா? ஐயோ ஃப்ரெண்ட், அந்த அண்ணன் தான் போய் சொல்லிட்டாவல்ல, புலி வருதுன்னு சும்மா சொல்லிட்டாவ. ஆமால்ல, அந்த அண்ணன் பொய்யில்ல சொல்லியிருந்தான். ஃப்ரெண்ட், எனக்கு தான் அண்ணன், உங்களுக்கு தம்பி. ஐயோ ஆமால்ல, உனக்கு அண்ணன் எனக்கு தம்பில. நீங்க என்ன சின்ன பிள்ளையா, பெரிய ஆளா? ஆமா ஆமா, நான் பெரிய ஆள் தான், நீ தான் சின்ன பிள்ளை. சரி, அப்புறம் என்னாச்சு? புலிய அடிக்க வந்தாங்கல்ல, அவிய கம்பா தூக்கி போட்டுட்டு ஐயோ இந்த அண்ணே போய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஏமாந்து போயிட்டாவலாம். ஏன் பட்டு எனக்கு ஒரு டவுட். பெரிய ஆட்கள் தானே சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி கொடுப்பாங்க. நீங்க என்னடானா எனக்கு போய் கதை சொல்லி தந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்ப உங்க அம்மா தானே உங்க பக்கத்துல இல்ல, இசை அம்மா இசை பக்கத்துல இருக்கும்போது இப்ப அவங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு கதை சொல்லி தந்துட்டே இருப்பாவ. அப்பதான் இசை வாய்க்குள்ள கிடக்க சாப்பாட உள்ள முழுங்குவான். சரி, உங்க அம்மாக்கு ஞாபகம் உங்களுக்கு வரப்படாதுல, அதான் இசை கதை சொல்லலாம். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மறுபடியும் வயல்ல வேலைக்கு செய்ய போயிட்டாவலாம். அப்புறம் எடி கொஞ்ச நேரம் கத்தாம இரு. என்னம்மா கத்துறா? நாங்க மெதுவா தான் கதை சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு தான் கத்துற மாதிரி இருக்கு. மெதுவா பேச இசை, இரிட்டேட் ஆன மாதிரி இருக்கு. அப்போ காதை மூடி வைங்க. உங்ககிட்ட எல்லாம் யாராவது பேசுவாங்களா? நான் சொன்னோம்ல, அது அப்படிதான். ஆமா, நான் என்ன எதுக்கு இங்க படுக்க வச்சிருக்கீங்க? என் ஃப்ரெண்டுக்கு வர வேலை இல்லையா என்ன? எம்மா நீ எனக்கு பொண்ணு இல்ல மாமியா, கொஞ்சம் சும்மா இருப்பியா? நான் இப்ப என் ஃப்ரெண்ட் வாங்களா? ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன பட்டு? என்ன போட்டணும் இந்த வலி வேற. உங்க பெட் மேல சங்கீதா ஆண்டி இருந்தாங்கன்னு நீங்க திட்டுனீங்கல, நம்ம இத பத்தி அப்புறமா பேசலாம் இசை. ஃப்ரெண்ட் அவங்களையே இனிமே என் பெட் மேல நீ இனிமே இருக்க கூடாதுன்னு திட்டுனீங்கல, ஆனா என்ன எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நீ சின்ன குழந்தை இல்ல, இது அப்புறமா நம்ம பேசலாம் இசை. இருங்க, நான் சின்ன குழந்தைனா எங்க அம்மா பெரியவங்க தானே, அபில மட்டும் நீங்க இவ்ளோ நேரம் எப்படி தூங்க வச்சீங்க? தூங்க வச்சனா? இங்க பாரு, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா கேக்குறான். பேசிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டுட்டேன். சஞ்சய்க்கு போன் பண்ணி கேட்டேன் என்ன பண்றதுன்னு. தூங்குறாங்க, தூங்க விடுன்னு சொன்னாய். அவருக்கு போன் பண்ணி கேட்டீங்களா? கூப்பிட்டதுக்கு போறவன் எதுவுமே சொல்லாம படுத்திருந்த, அதான் பயந்து டாக்டர் கூப்பிட்டுட்டேன். எடி எங்கேயும் ஓடிடாம இங்கே உட்காந்துக்க, நான் அங்க ரூமுக்கு போறேன். தனியெல்லாம் ஒத்தையில அங்க இங்கன்னு ஓடிட்டு தெரியாத இசை. எங்க போறீங்க? ரூமுக்கு போறேன்டி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா என்ன? ஏன் உங்க ட்ரெஸ் எல்லாம் குப்பை மாதிரி பேக் இருக்குல, அதெல்லாம் தூக்கி இங்க அம்மா தாண்டி போட்டுட்டு போயிட்டாவ. எங்க போட்டுட்டு போனாங்களா? குழப்பத்தின் குருவே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? நான் அப்பா மாதிரி நீங்க அம்மா சொல்வாங்க, நான் எப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்க என்னமோ வெளியே போறாங்களாம், ரூம் கீ லாக் பண்ணிட்டு தான் போவாங்க. அதான் உன் திங்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு போயிருக்காங்க. எடி என் பேக் எங்க? உங்க பேக் உங்க பேக்ல இருக்கு. ஆனா நீ ரொம்ப துள்ளாதேனா, இருக்கு கடுப்புல ஒண்ணு ஏதாவது திட்டிர போறேன் பாத்துக்க. இந்த ஃப்ரெண்ட் அவியலே பாத்துக்கிட்டு இருக்காவ, என்ன யாரு பாப்பா? ஒண்ணில் பிறந்ததாவது சரியா இருக்கணும். ஆமா கண்டிலா, இப்போ இந்த டூர் தேவையா இசை? ஆமா, நாங்க நல்லா என்ஜாய் தான் பண்ணியோம். உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லாம என்னத்தையாவது நினைச்சிட்டு இருக்குவியா? எல்லாம் ஒண்ணு சொல்லணும் இசை, டூர்னு உன் திங்ஸ் எல்லாம் முந்தின நாளே எடுத்து வச்சுட்டேன். அவசரமா கிளம்பி வந்ததுல நான் எனக்கு தேவையானது எடுக்காம வந்திருக்கேன். அது உங்க தப்பு, நான் பொறுப்பாக்க முடியாது. ஆனா இசை, நீ சிலர் கூட இருக்கும்போதெல்லாம் ரொம்ப தான் என்னை கிண்டல் அடிக்கேனா? இப்போ என்ன தேடுறீங்க? என்ன உங்களுக்கு இல்லன்னு சொல்லுங்க. உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. அப்பனா தேடிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட் நீங்க கதையை கேளுங்க. சொல்லு இசை. நீங்க சிரிக்க மட்டும் தான் செய்றீங்க, ஆனா என்னைய பார்க்க மாதிரி தெரியல. உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ சொல்லு. இப்போ என்ன பண்ண? இசைக்கு தேவையானது எல்லாம் எடுத்துட்டு வந்தேன், இப்படி லாக் ஆயிட்டேன்.
நீ எங்கேயும் ஓடிடாத, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். கிளம்புங்க. எப்பயாவது என்கிட்ட வந்து பாரு, உனக்கு அப்போ இருக்கு. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதுங்க, அது இப்படிதான் சில நேரம் மறதான் ஆடுவாங்க. ஒரு நிமிஷம் பட்டு நீ உட்காரு. ஓகே. நீங்க கூட கடைக்கு போறீங்களா? இல்லையே, இரு ஒரு நிமிஷம் தமிழ். என்ன? எதுக்கு இப்போ கடைக்கு போற? நான் எதுக்கோ போறேன், உங்களுக்கு என்ன? இல்ல எதுக்கு போறேன்னு தெரிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தான். ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க 2 பேருக்கும் போனை போட்டு வர சொல்லுங்க. என் ஃபோன் வேற அங்க மாட்டிட்டு, போனை தந்துட்டு போலாம்ல. போனை தந்துட்டு போனா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவாயில அவங்கள. என்ன இப்ப கொஞ்சம் முன்னாடி வாங்குனதெல்லாம் மறந்துட்டேன் என்ன? இப்ப எதுக்கு வெளியே போறேன்னு சொல்லு. எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? என் ஃப்ரெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தாலும் ரொம்ப தான் பண்ணுவாங்க. உன் வாளை மட்டும் கொஞ்சம் சுருட்டி கைசை. ம். என்னது இது? நீ எதுக்காக இப்ப வெளியே போறியோ அது. எது? 1000 சண்டை இருந்தாலும் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டியிருக்கேன். உன் எக்ஸ்பிரஷன்லயே உனக்கு எது தேவைப்படுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே 4 வருஷமா. அப்ப எல்லாம் உங்களை மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். தெரியுமே, இனிமே இப்படிதான் ஜாட ஜாடையா பேசுவேன்னு. என்ன? இல்ல என்ன வேணாலும் பேசிக்க, உனக்கு தேவையானது இதுல இருக்கு. அதுக்கு மேல தெரியாத ஊர்ல கடைக்கடையா ஏறினேன்னா ஏறி இறங்கிக்க. நான் எதுவும் உன்னை கம்பல் பண்ணல. அதெல்லாம் இருக்கட்டு. இது யாருக்காக வாங்கி வச்சிருக்கீங்க இப்போ? நான் எதுனா தப்பா கேட்டேன்னா என்ன? மேபி வேற யாராவது இருக்கலாம்ல உங்களுக்கு. எப்படியும் இசைக்காக லாஸ்ட் டைம்ல வருவேன்னு தெரியும். வரும்போது பாதி திங்ஸ் எடுத்துட்டு வர மாட்டேன்னு தெரியும். அதான் வீட்ல இருந்தே வரும்போது உனக்கு இதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப வாங்க போறியா இல்லையா? என்ன பிடிவாதம் பிடிச்சோம், நமக்கு தான் அசிங்கம். தேங்க்ஸ். இதை நான் வாங்கிக்கிட்டதுனால உங்களை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காதுங்க. சேச்சா, அப்படியெல்லாம் நினைக்கலாமா? இதெல்லாம் வச்சு உங்க மேல எனக்கு ஒரு ஏதாவது வந்துட்டு அப்படின்னு எல்லாம் நினைக்காதுங்க. சேச்சா, நான் அப்படி எதுவுமே நினைக்கல. மொழியே சரியில்லை. பிறக்கும் போதே அப்படிதான். அதான் பொண்ணு கூப்பிட்டாச்சுலாம், கிளம்புங்க நீ. கதை சொல்ல ஆரம்பிப்போமா? அவளுக்கு என்ன கொடுத்தீங்க? அவளுக்கா இசை? இவ கேட்க கேள்வியிலேருந்து எப்படி தப்பிக்க போறான்னு தெரியலையே. என்ன வாங்கிட்டு போறாவ? அதுவா இசை, சோப்பு எடுத்துட்டு வரலையா உங்க அம்மா? அதான். எங்க அம்மா என்ன சோப் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கதையை சொல்லு மத. சும்மாவா பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் பெத்த பொண்ணுகிட்டையும் கட்டின பொண்டாட்டிக்கிட்டையும் மாட்டினா அவ்வளவுதான். டவல் வேற எடுத்துட்டு வரல. இவ டவல் யூஸ் பண்ணலான்னா இவ எங்க போட்டிருக்கான்னு தெரியலையே. வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்கா, குளிச்சிருப்பாள ஒரு வேளை. அப்பன பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இசை டவல் அங்க அப்படியே நடிச்சிருவா. துண்டங்கடி அது ஈராச்சு. நீதான் குளிக்கவே இல்லையே. கலைய மட்டும் தான் நினைக்கலாம். அது பிறகு இப்படி டவல் ஃபுல்லா ஈராச்சு. என்ன நானே பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஈர துண்டு துணிக்குள்ள ஏதாவது வச்சியா என்ன? இல்ல. அது பிறகு துண்டு அங்க போச்சு. நான் துவைச்சி என் ஃப்ரெண்டா நானா காய போட்டிருக்கேன். துவைச்சியா? உனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எப்படி துவைச்ச? இங்க துணி அலசுறதுக்கு சோப் இல்ல, சர்ஃப் இல்ல, அப்புறம் எப்படி? என் ஃப்ரெண்டுக்கு ஷாம்பு அதுல இருந்துதா. ஒரு பாட்டில் எடுத்து ஊத்துனேன். ஒரு பாட்டிலையும் ஊத்துனியா? மொத கொஞ்சோல ஊத்துனேன், நிறைய வரல. தேவதான். உடனே முழு பாட்டிலையும் ஊத்துனேன், அடுத்த நிறைய வந்தது. அப்புறம் அது பிறகு தண்ணில முக்கி உங்கள்ட்ட கொண்டு தந்தேன். என் ஃப்ரெண்ட் அத காய போட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீங்க ஏன் தொட்டிலே துடைப்பியா? உங்களுக்கு வேற வச்சிருப்பீல. எடி அவசரத்துல எடுத்துட்டு வரல. ஒரு இடத்துக்கு போறா, உங்களுக்கு தேவையானதா உங்களுக்கு எடுத்து வைக்க தெரியாதா என்ன? வாய் கூடிட்டுனா உனக்கு இப்படிதானே இசைக்கிட்ட கேப்பியா? எல்லாம் ஒன்னால. எப்பயே ஆரம்பிச்ச கதை என்னமோ உங்களால சொல்லி முடியல. தமிழ், என் டவல் உள்ளதான் போட்டிருக்கேன், வேணா யூஸ் பண்ணிக்கோயா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதைய கட்டியிருக்காவில சாரி, அதை வச்சு அதைய தலை கடைப்பாவ. நீ அவள்கிட்ட இருந்து திட்டு வாங்க போறப்பட்டு. ஏன் தமிழ், என்னைக்கும் சாரி கட்டுறதுக்கு சுடிதார் போடலாம்ல? ஏன்னா ஸ்டாஃப் டூர் தானே கூட்டு வந்திருக்கீங்க. ஸ்டாஃப் சாரி தான் கட்டணே நான் சொன்னேன்னா என்ன? மற்றவங்க எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. நான்லாம் எடுத்துட்டு வரலாம். உனக்கு ஓகேனா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ போடலாம். என் ட்ரெஸ் எல்லாம் என்னைக்கோ குப்பைக்குள்ள போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். இன்னும் அங்க இருக்கா? எல்லாமே அங்கதான் இருக்கு தமிழ். எஸ். என்ன பட்டு? உங்களுக்கு எங்க அம்மா பார்த்து பயமா? இப்படி பயந்து பயந்து பேசுறீங்க? பயமா?
எனக்கெல்லாம் பயம் எதுவும் இல்ல. பயப்படாதீங்க, அது டம்மி பீஸ். டம்மி பீஸா? இரு வரேன். என்ன? டோர் லாக் பண்ணாதீங்க. ஏன்? புது இடம் இல்ல, டோர் லாக் பண்ணா நீங்க திறந்துற மாட்டியா? வேலை என்னமோ அதை மட்டும் பாருடி. கூட்டிட்டாவா? இனிமே திறக்க முடியலனா நீங்க போப்படாதுன்னா? என்ன பட்டு உன்கிட்ட சொன்ன டயலாக் அப்படியே நீ அவகிட்ட அடிச்சு விட? அதையே விடுங்க, நம்ம கதை சொல்லுவோம். சொல்லு. அடுத்த நாளும் எல்லாரும் வயல்ல வேலை பார்க்க வந்தாச்சு. வந்தாச்சா? அந்த பெரிய அண்ணன் இருக்கால, அவனா வந்துட்டான். கொஞ்ச நேரத்திலேயே ஐயோ புலி அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க. ம் சத்தமா இருந்தானே அழுதுப்புறம் யாருமே போவேல. ஏன் பட்டு எல்லாரும் போயிருக்கணும்ல ஹெல்ப் பண்றதுக்கு? ஐயோ யாரும் போக மாட்டாவா, அதான் கதை. அப்புறம் ரொம்ப நேரமா அந்த அண்ணன் சத்தம் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே வரல. ஏன்னா அந்த அண்ணா நேத்தி மாதிரி போய் சொல்லியாங்க அப்படின்னு யாருமே பார்க்க போவேல. அந்த புலி அந்த அண்ணனை அடிச்சு சாப்பிட்டுட்டு. சரி நீ கதை சொல்லிட்டே இரு, அம்மாக்கு டீ ஊத்தி வைப்போம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி எனக்கு கரெக்டா இருக்கும்? இவர் அன்னைக்கு நான் வெயிட் போட்டுட்டதா சொன்னாரு. எதனால தெரியுமா யாருமே போவேல? மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. என்ன அம்மா, பிளாக் செடி சூப்பர். நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவள கட்டாயா. நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவள கட்டாயா. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. எதுக்கு அவையிலே பார்த்துட்டு இருக்காவ? என்ன? அவைய நம்மளுக்கு சண்டை, நீங்க எதுக்கு அவையிலே பார்த்துட்டே இருக்கிறியா? ஆமா, என் ஃப்ரெண்ட் டவல் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு ரொம்ப பில்டப் பண்ணியா? ஒன்னால எனக்கு வேற வழி இல்ல, அதான். என் ஃப்ரெண்டு நீங்க பாவன உங்களுக்கு காஃபி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. சூடா எங்களுக்கு ஃப்ளாஸ்க்ல வாங்கி வச்சிருந்தது. எனக்குலாம் எதுவும் வேண்டாம். ஏன்? ஏதாவது கலந்து வச்சிருந்தா நான் என்ன பண்ணேன்? ஆமா, எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்காங்க. அவ என்ன பேசுறா, இவ என்ன பேசுறா? எடுத்து குடிங்க. அதான் சொல்றேன்ல, அதுல ஏதாவது கலந்து வச்சிருந்தா நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன். சுகர்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கியா ஃப்ரெண்ட்? நான் கூட அதுதான் குடிச்சேன். எனக்குலாம் வேண்டாம். வேண்டாமே, குடுங்க. இது குடிக்காட்டா என்ன? நம்ம பக்கத்துல இருக்க நாய்க்கு ஊத்தலாம். நாய்க்கு ஊத்த போறியா? பரவ கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா என்ன? நம்ம கதையை முடிக்கல கண்டியல. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? நீங்க என் கதையை கவனிக்கவே இல்ல. நான் இனிமே இடையில இருந்து கேள்வி கேட்பேனா? அப்ப நீங்க மாட்டுவியா? நீ கதை சொல்லி நான் கவனிக்காம இருப்பேனா? நீ கதையை கண்டினியூ பண்ண பட்டு. கதையே முடிஞ்சாச்சுன்னா என்னமோ ஒண்ணே ஒண்ணுதான். யாரும் காப்பாத்த போவேலனா? ஏன்? அது நீங்க தானே சொல்லணும். ஏன் காப்பாத்த போயிருக்க மாட்டாவ? ஒருவேளை புலிக்கு வைரல் ஃபீவரா இருந்திருக்குமோ? இப்ப எங்க அம்மாட்ட கேட்டா அவி அழகா சொல்லுவாங்க. உங்களுக்கு இது கூட தெரியாதா? 4 வயசு உனக்கு தெரியாத அதுக்கு தெரியாதா என்ன? தெரியலையே பட்டு, நீங்களே சொல்றீங்களா? ஏன்னா நம்ம தேவையில்லாத இடத்துல போய் சொல்லன்னு வைங்க, அப்ப உண்மையை சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டாவ. அப்புறம் அதனால போய் சொல்லக்கூடாது. செம்ம. இந்த கதை இருந்தாலும் கேட்டதே கிடையாது. இதுங்க ரெண்டுக்கும் இருக்கு இனிமே. ஸ்கெட்ச் போட்டு தான் என்ன இங்க அழகா மாட்டி விட்டுட்டு போயிருக்காவன்னு நினைக்கிறேன். என் மொபைல்ல என்கிட்டே தந்தா ஃபோன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை எடுத்து தராம போயிருக்காவ. இனிமே இந்த ஜெஸ்ஸி ஏதாவது ஸ்டேட்டஸ் போடட்டு, 3 monkeys 3 besties-னு. எப்படி பார்த்தாலும் கணக்கு இடிக்குது. அப்போ ராமப்பா சொன்னது உண்மைதானா என்ன? கடையில எல்லாருக்கும் ஒழுங்கா சேலரி கொடுக்காம ஒருவேளை சம்பள ரூபாயை அவங்க எல்லாம் மாத்தி எடுத்துட்டு
பாதி மந்த் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க போல இருக்கேன். டெய்லி சம்பளத்தை டெய்லி அவங்களுக்கு கொடுத்தா தானே அவங்க குடும்பத்தை பார்க்க முடியும். யார் குடும்பத்தை பார்க்க போற நீ? என்ன, காலையில மாமா என்கிட்ட ஒரு கணக்கு பார்க்க தந்தாங்க. சரி. கடையில இருக்க குடோன்ல எல்லாம் வேலை பார்ப்பாங்க எல்லாம். ராமப்பா சம்பள ரூபாய் கொடுத்தாலும் அவங்களுக்கு போகாத மாதிரி பாக்குறாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கறாங்க. பாவம், டெய்லி வேலை பார்த்தா தானே அவங்களும் அவங்க ஃபேமிலியை பார்க்க முடியும். பேசாம ஒண்ணு பண்றியா? ஆ, பேசாம குடோன்லயே வேலை பாக்குறியா என்ன? ஆமா, நீங்க ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்க, நானும் டீச்சிங் தானே படிச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் போட்டு தரலாம்ல. வீட்டுல சும்மாவே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. சரி, யோசிக்கிறேன். ஆனா நம்ம பழைய வீட்ல இருந்திருக்கலாம். ஏன், இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நேரம் போகுது தெரியுமா? அப்பப்ப அனு எல்லாம் வரா. அப்பா கிட்ட வேற எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு கேட்டு வச்சிருக்கேன். அவங்களும் அவங்க பக்க வேலையெல்லாம் என்கிட்ட கொண்டு தந்துருவாங்க. துளசி அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் போகுதுலாம். இதுவே அந்த வீட்லனா போரா இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் சமைச்சு காலையில வச்சிருவேனா, நீங்க வேலைக்கு போயிட்டு வாரது வரைக்கும் போர் அடிக்கும். ஆமா, அப்பெல்லாம் புருஷனை விழுந்து விழுந்து கவனிப்ப. இப்ப பாத்தியா, என்ன பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்ல. ரூமுக்கு வந்தாலே நீ ஒரு நோட்டை எடுத்து வச்சிருக்க. இல்லன்னா துளசி அம்மான்னு அவங்க கூடாலே கதை விட்டுட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்க. என்ன பாத்துக்கிற பொறுப்பு உனக்கு சுத்தமா இல்ல. அப்புறம் கால் கால் காலை இழுக்காதங்க, விழுந்துருவேன். ஒரு தடவை விழு. ஃப்ராடு. நான் தான் எழுதிட்டு இருக்கேன்ல. நான் தான் ரொமான்ஸ் பண்ண வந்திருக்கேன்ல. கணக்கு முடிக்காம எதுவும் கிடையாது. அதையும் பாத்துடுறேன், யார் பண்ற வேலை ஹை லெவல்ல போகுதுன்னு. இப்ப நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பா இன்னைக்கு வரட்டு, நான் வார நேரம் இவளுக்கு வேலை கொடுக்காதுங்கன்னு சொல்லி வைக்கிறேன். அதையே எடுத்து வச்சுட்டு இல்லாத மூளையை குடைஞ்சிட்டு இருக்காது. ஆமா, இல்லாத முளைய குடையாவ. என் குல்ஃபி, உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா என்ன? இல்லையே, ஏன்? சும்மா சொல்லு, ஒரு ஆசை கூட இல்லையா? என்ன ஸ்கூலுக்கு வேலைக்கு கூட்டு போறீங்களா? உனக்கு வேலைக்கு வரணும்னு ஏதாவது தேவை இருக்கா என்ன? நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை வாங்கி தரதுக்கு நான் இருக்கேன். அதெல்லாம் இருக்கீங்க, இருந்தாலும் வேலைக்கெல்லாம் வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. அப்படி நீ ஆசைப்படுறியன்னா ஓகே. சொல்லு குல்ஃபி, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா என்ன? இருக்கேன். என்ன? எனக்கு இந்த வீட்டில தான் நம்ம இருக்கணும்லாம் இல்லை. அது சின்ன வீடா இருந்தாலும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க. ஓலை வீட்டில் இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணும். அப்புறம் எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு நாள் இறப்பு வரோம்லாம். அந்த மரணம் கூட உங்க மடியிலே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. வாழ ஆரம்பிக்கும் போதே சாகுறது வரைக்கும் போயிருங்க. எனக்கும் ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதை சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. உனக்கு ஆப்ஷனே இல்ல, கேட்டுதான் ஆகணும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கல்யாணம் நடக்கணும். என்ன அப்படி பாக்குற? இல்ல, வர வழியில ஏதாவது அடிபட்டு வரீங்களான்னு பாக்குறேன். ஏய், வேற பின்ன கல்யாணம் ஆனதுனால தானே நானே உங்க கூட இருக்கேன். இல்ல தமிழ், நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் யாருக்கும் தெரியாம. இப்ப கூட நான் தான் உன் புருஷன்னு உன் ஆசிரமத்துல யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரோட பிளெஸிங்கோட கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு தடவை தாலி கட்டினதே பெருசு. இல்ல குல்ஃபி, சொல்றேன், இந்த ஒரு போட்டோயும் தவிர வேற ஏதாவது போட்டோ இருக்கா? இதுல எல்லாருக்கும் தெரிஞ்சு எடுத்திருந்தா தாலி கட்டுற போட்டோ, உன் ஆசிரமத்துல நடந்தது, எங்க வீட்டுல நடந்தது, இவ்வளவு மெமரிஸ் இருக்கும்ல. இதெல்லாம் என் அம்மா அப்பா இருந்திருந்தா நடந்திருக்கும். ஏய், ஏன் ஒரு மனுஷன் ஒரு தடவை தான் தாலி கட்டணுமா என்ன? நாங்க அடிக்கடி கட்டுவோம். நீங்க எப்பவும் கட்டுங்க. பாவம் மாமா ஒத்தையில எவ்வளவு வேலை பார்த்து கஷ்டப்படியாவ. ஆமா, ஸ்கூலை என் தலையில தள்ளிட்டு எப்பவாவது வரும்போது என் பொண்டாட்டிக்கு வேலை கொடுத்துடுறது. வேலை பார்த்து பார்த்து என் குல்ஃபியோட அழகெல்லாம் கம்மியாகுது. சொல்றீங்களா இல்லையா? இப்போ முடிஞ்சா தள்ளிட்டு போ பார்க்கலாம். ஆமா, மனுஷிய பிடிச்சி வச்சிருக்க மாதிரியே பிடிச்சி வச்சிருக்கீங்க. அதான் விக்கியோட பிடி. அப்புறம் என்னை கடிச்சு கொதறலாம் போல இருக்குமே உனக்கு இப்போ. ரொம்ப நேரமா இதோ யோசிச்சுட்டு இருக்கு. என்னம்மா? இல்ல, என் சுடியெல்லாம் இன்னும் அங்க இருக்கா என்ன? உங்க சுடியெல்லாம் எங்க போச்சு? எல்லா திங்ஸும் அப்படியே தான் இருக்கு. எங்க போச்சு எல்லா திங்ஸும்? தூக்கி குப்பையில போட வேண்டியதானே? ஒரு தடவை மனசுல நினைச்சதுதான். சாகுறது வரைக்கும் இதே லைஃப் தான். ஆமா ஆமா, ஆனா என்ன இடையில இடையில சந்தேகம் மட்டும் வரும். அப்பப்ப ப்ரூஃப் பண்ணிட்டே இருந்தா நல்லா இருக்கும், அப்படிதானே? என் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட பேசும்போது எவ்வளவு பாசமா சிரிச்சுக்கிட்டே பேசுது. மண்ணு செஞ்ச தப்புக்கு பல்ல காட்டிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு பல்ல காட்டுனீங்க? உனக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் பேசிக்கோ. எப்ப எல்லாம் ஜாட பேசுறேன்னு தோணுதோ அப்ப எல்லாம் ஜாட பேசிக்கோ. நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆமா, என் ஃப்ரெண்ட் பாவம். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துது என் ஃப்ரெண்ட. எங்கயாவது எனக்கு ஒரு இடத்துல சப்போர்ட் பண்றியாடி நீ? ஏன்னா என் ஃப்ரெண்ட் பாவம். ஆமா ஆமா, சின்ன குழந்தை. அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட வேண்டியதானே குப்பையில? அது ஏன் பிரச்சனை? உனக்கு என்ன? திட்டினாலும் இது பல்ல காட்டிட்டே இருக்குது. தமிழ் உஷாராயிரு.
இனிமே இந்த ஆள் பேசும்போது ரொம்ப வாய் கொடுக்காத, இல்ல உன் மனசே மாத்திடுவாரு. என்ன அப்பப்ப உங்களுக்குள்ளாடி என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு பட்டு. நீங்க என்கிட்ட உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிட முடியுமான்னு கேட்டீங்கல்ல, பர்றா இது எப்போ? ஆமா. உண்மையாலுமே நீங்க அப்பாவா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வா வா என்னுயிரே தந்தை என பதவி கொடு. ஏன் ஃப்ரெண்ட்? ஒன்றும் இல்லை இசை. ஃப்ரெண்ட், நீங்க என் அப்பாவாவா எங்க அம்மா எனக்கு அம்மாவாவா இருந்திருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும்ல. நான் நினைச்சதெல்லாம் கிடைக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேல. இனிய நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இசை. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போற. எங்க அப்பாவுக்கு தான் என் மேல பாசமே இல்ல, அதான் என்னைய பார்க்கவே வரல. ஆனா உங்களுக்கு என் மேல நல்ல பாசம் இல்ல இசை. உன் அப்பாக்கு உன் மேல பாசமே இல்லைன்னு உன்கிட்ட யாராவது சொன்னாங்களா என்ன? சொல்லணுமா என்ன? இருந்தா இசைய பார்க்க வந்திருப்பாங்கல்ல. எல்லாம் நீ சொல்றதுதான் கரெக்ட்னு அப்படியே நினைச்சிட்டு இருக்காத. என்ன மண்டல யாருதா இல்லையா? ஏன் உங்களுக்கு இப்ப என்னைய பார்க்க வந்திருப்பாங்கன்னு தானே சொன்னேன். உன் அப்பாக்கு என்னை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நீ வெளியே வர முன்னமே உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. உன் அப்பாக்கு நான் தான் வேண்டாமே தவிர நீ முக்கியம்தான். நீ வேண்டான்னு ஒரு தடவை கூட நினைக்கல தமிழ். ஐ மீன் இசையோட அப்பா அப்படி நினைச்சிருக்க மாட்டாருன்னு சொன்னேன். ஏதோ சிச்சுவேஷன். நீங்க 2 பேரும் தான் இசையோட அப்பாவோட உலகமே. என் அப்பா ஒரு நாள் வருவாங்க. வெளியெல்லாம் ஓடிட்டு தெரியாத. இவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. மொபைல் எடுக்கணும். வினிதங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மாக்கு டேப்லெட் கொடுக்கறதுக்கு ஞாபகப்படுத்திட்டு வரேன். ஓகே. என் மனசுல நீ வந்த நாளையில இருந்து ஒரு தடவை கூட நீ வேண்டான்னு நினைக்கல தமிழ். என் கோபத்தை வேற மாதிரி காட்டிட்டேன். நீ வேண்டான்னு நினைச்சிருந்தா எப்போ வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன். அதை கூட யோசிக்காம உன் மேல பாசமே இல்லாத மாதிரி பேசுற. ஒன்றும் இல்லம்மா. 2 பேரும் வேணும் தானே கீயை வைக்காம எடுத்துட்டு போனீங்க. நாங்க வெளியே போனோமா, சரின்னு கீ எடுத்துட்டு போனோம். உங்க கூடால தானே ஒருத்தி உண்டுன்னு கூட ஞாபகம் இல்லை. அப்படித்தானே ஜெசி மேம்? ஸ்டேட்டஸ் ஏதாவது போட்டு பாருங்க. நானா? வேற பின்ன 3 monkeys 3 besties ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க. இவ்வளவு கோபப்படணுமா என்ன இவ்வளவுத்துக்கு? எவ்வளவு அர்ஜென்டான சிச்சுவேஷன் தெரியுமா? சரி அதை விடுங்க. உங்க ஆள் கூட நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல. நானே கொலை வரியில இருக்கேன். நல்லா வாங்கி கட்டிட போறீங்கன்னா சாரோட ரூம்லயே குளிச்சுட்டீங்க போல. ஒன்னாவா குளிச்சீங்க? நல்ல பிளான் போட்டு தான் கீ எடுத்துட்டு போயிருக்கீங்க. இல்ல மேம், நாங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு வெளியே போனோம். கீயும் சேர்ந்தா வந்தது. என்கிட்ட தந்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, நாங்க என்ன பண்ண? எல்லாருமே நல்ல ஃப்ராட் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சார் எதுனா சொன்னாரா என்ன? 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? மேம் உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்னைக்கு அவர் கூட பேசாம இருந்தேன்? நாங்க அதை பத்தி கேட்கல மேம். வயசுல நான் உங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணு தான். வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு நம்ம கோவப்படணும்னா கோவப்பட்டுட்டே இருக்கலாம். நம்ம கோவம் இன்னொருத்தங்களை பாதிக்குதுன்னா நம்ம கோவம் அர்த்தமே இல்லாதது தமிழ் மேம். நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க 2 பேரோட ஈகோல பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறது இசை மட்டும்தான். ஈகோவா? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளன்னு தெரியல. ஆனா யாராவது ஒருத்தங்க இறங்கி வந்தாலே போதும்னு நினைக்கிறேன். நான் முடிச்சு போனதுக்கு யாராலையும் முடிச்சு போட முடியாது மேம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரா இருந்தாலும் 2 விஷயம் முக்கியம். ஒன்று புரிதல். புரிதல்னு ஒன்று இருந்தாலே 2வது விஷயமும் இருக்கும். அதான் நம்பிக்கை. கணவன் மனைவி உறவுல எப்போ அந்த நம்பிக்கை இல்லாமல் போகுதோ, எப்போ சந்தேகம்னு ஒன்று வருதோ, அதுக்கப்புறம் அந்த உறவு நிலைக்கவே நிலைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை சந்தேகம் வந்துடுச்சுன்னா அந்த உறவுலேருந்து அப்பயே விலைக்கு நிற்கிறது தான் நல்லது. என்னமோ நடந்திருக்குன்னு எங்களுக்கு அப்பவே புரிஞ்சு இப்போ கூட என்ன நடந்திருக்குன்னுலாம் நான் கேட்கல. ஆனால் மேம் சில சிச்சுவேஷன் நமக்கே தெரியாமல் நம்மளை தப்பானவங்களா ஆக்கிறோம். உண்மை என்னன்னு நம்ம கண்ணை மறைக்க சில நேரம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படிதான். அதுக்காக வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு இருக்கா என்ன? இருக்கலாம் மேம். ஆனால் ஒரு ஆம்பளை விட எந்த பொண்ணுக்கும் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட போகிறதில்ல. என்னோட எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க, எத்தனையோ பொண்ணுங்களை மீட் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ மீட்டிங். ஒரு தடவை கூட சின்னதாக கூட அவர் மேலே எனக்கு சந்தேகம் வந்ததில்ல. இவ்வளோத்துக்கு நான் ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு. அவரையே நிமிர்ந்து பார்த்து பேசுறதுக்கு 2 வருஷம் எடுத்திருக்கேன். நான் ஆசிரமத்தில் வளர்ந்துருந்தாலும் ஒரு வார்த்தை என்ன தப்பா பேசினதில்லை யாருமே. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு தானேன்னு அந்த வீட்டில் நான் எல்லா அசிங்கமும் பட்டுட்டேன். இனிமேலாம் அந்த வீட்டில் போய் இருக்கிறத பற்றி என்னால் யோசிக்க கூட முடியல. அது மட்டும் இல்லை, அவ்வளோ தப்பா பேசினவர் நீங்கள் இசைக்காக யோசிக்கிறீங்க. ஒருவேளை நான் இசைக்காக அவர் கூட இருந்தாலும்
என்னால ஃப்ரீயா யார் கூடயாவது பேச முடியுமா இனிமே? பேசினாலே சந்தேகப்பட்டுருவாரோன்னு பயமா இருக்கும். நார்மலா ஏதாவது கேட்டா கூட சந்தேகப்பட்டு தான் கேட்கறாரோ அப்படின்னு தான் என் மைண்டுக்கு தோணும். இது வாழ்க்கைக்கு ஒத்தே வராது மேம். அப்படியெல்லாம் இல்ல. இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துட்டு, ஆனா உங்க மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு தெரியுமா? இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வேலையை தான் நான் பாத்துட்டு இருந்தேன். எவ்வளவு ஒர்க் லோடு இருந்தாலும் எனக்காக இதுவரைக்கும் அவர் ஹெல்ப் பண்ணதே இல்ல. ரொம்ப ஒர்க் இருக்குன்னு எப்பவாவது சொன்னா வேற யாரையாவது ஹெல்ப்புக்கு விடுவாரு. ஆனா உங்களுக்கு சின்ன சின்ன வேலைனாலும் அவரே பாதி முடிச்சு கொடுத்துருவாரு. இதெல்லாம் உங்க மேல அக்கறையும் பாசமா இல்லாமலாம் நீங்க ஒதுங்கி ஒதுங்கி தான் போறீங்க. ஆனாலும் நம்ம ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்குள்ள என்னமோ இருக்கணும். அந்த அளவுக்கு அவர் உங்களை கேர் பண்ணிட்டு இருக்காரு. இசைக்காக யோசிங்க மேம். இசை நான் அவர் கூட போக வேண்டாம்லாம் சொல்லலையே. அவ அப்பா அவங்கள பிரிக்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அவருக்கு அவளை அவர் கூடயே வச்சிருக்கணும்னு தோணுதா தாராளமா வச்சிருக்கட்டும். இல்ல வந்து பார்க்கணும்னு தோணுதா தாராளமா வந்து பார்க்கட்டும். ஆனா என்னால அவர் கூட எல்லாம் வாழ முடியாது. இசைக்கு அவர் தான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சா கூட நீங்க மனசு மாறாம அவ அவர் கூட போக மாட்டா. ஏன்னா உங்க பொண்ணுக்கு அம்மாவும் முக்கியம் அப்பாவும் முக்கியம். எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அப்பா கூடயே போயிடுவா, அம்மாவை பார்க்கவே மாட்டா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவ எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவா, எங்க அப்பா வந்ததை எங்க அம்மாவையும் கூட்டிட்டு நான் போவேன்னு தான் சொல்லுவா. அதான் மேம், அவளுக்கு நீங்களும் முக்கியம் சார முக்கியம், அம்மாவும் அப்பாவும் முக்கியம் அவளுக்கு. என்ன மறுபடியும் கஷ்டப்பட வைக்காதுங்க மேம். ஒரு தடவை அவரை நம்பி போய் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். குடிக்கிறவங்க கூடவே நம்மளால வாழ முடியும். ஆனா சந்தைக்கு பிசாசா இருப்பாங்க எல்லாம் அவங்க கூட எல்லாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இதை பத்தி பேசுறதை விட வேற எதையாவது பத்தி பேசலாமே. நம்ம வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை மேம். இன்னைக்கு இருக்கவங்கள நாளைக்கு காண மாட்டேங்குது. இப்ப எல்லாம் ஒரு ஹியூமன் 50 வருஷம் வாழ்ந்தாலே பெரிய விஷயம்தான். இன்னுமே எத்தனை வருஷம் தான் நம்ம இருக்க போறோம்னு தெரியல. அன்னைக்கு சாருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டுன்னு சொன்னதும் எவ்வளவு அலறி அடிச்சுட்டு நீங்க ஓடுனீங்க. யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எந்த மனுஷன் தான் தப்பு பண்ணல? எங்க இந்த உலகத்துல தப்பு பண்ணாத ஒருத்தங்களை காட்டுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய நல்லவங்களா இருந்தாலும் ஏதாவது சிச்சுவேஷன்ல தப்பு பண்ணுவாங்க. மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து வாழ பழகுறது தான் நல்லது. நான் சாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு மட்டும் நினைக்காதுங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை சந்தேகம் பார்க்காம ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு பாருங்களேன். ஒருவேளை உங்க மேல அவருக்கு லவ்வே இல்லைன்னா இதுக்கு முன்ன வேற கல்யாணம் பண்ணிருப்பாருலாம். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலையே. நானும் இசைன்னு அவரோட உலகம். அப்புறம் என்ன உங்களுக்கே தெரியுது. ஆனா நடந்த எந்த அவமானத்தை என்னால மறக்க முடியல மேம். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கான்னு தான் இங்க வந்தேன். சரி விடுங்க, என்னைக்காவது உங்களுக்கா தோணும். நான் சொன்னப்போ கேட்டியா? கேட்டுட்டு தானே இருக்கேன். தமிழ் மேமுக்கு விக்னேஷ் சாருக்கு நடுவுல என்னமோ இருக்குன்னு சொன்ன பத்தியா? அழுது சார் கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆமா பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். மக்கு அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் வாங்க போறேன்னு போயிட்டேலாம். கொஞ்ச நேரத்திலேயே சார் அவங்க கையை பிடிச்சி இழுத்து அவர் ரூமுக்கு கூட்டு போனாரு. அவர் ரூமுக்கு எதுக்குல இவங்களை கூட்டிட்டு போனோம்? அவங்க பெரியவங்க, நம்ம ஸ்கூல் படிக்கவங்க, நமக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத ஆராய்ச்சி எல்லாம்? இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம என்ன? நம்ம இசை தமிழ் மேமோட குழந்தைன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவளை எதுக்கு அவரை தூக்கி கொஞ்சிட்டே இருக்கணும்? வேலை பார்க்குற ஸ்டாஃபோட குழந்தை, ரொம்ப பாசமா இருக்கலாம்ல. அப்பனா எத்தனை டீச்சர்ஸ் அவங்க குழந்தைய கூட்டு வராங்க? எல்லார் குழந்தையும் இப்படியே எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. என்கிட்ட சொன்ன மாதிரி விக்னேஷ் சார் அவர் ரூமுக்கு தமிழ் மேம கூட்டிட்டு போனாருன்னு யார்கிட்டயும் போய் உளறிடாத. நாளைக்கு உனக்கு பஞ்சாயத்து ரெடியா இருக்கும். ஏய், அவர் ரூமுக்கு போயிட்டு எப்ப வந்தாங்க தெரியுமா? எப்ப வந்தாங்க? நீங்க எல்லாம் அங்க இங்கன்னு சுத்தி பார்க்கறதுக்கு போயிட்டீங்க. எனக்கு கால் வலியா இருந்துன்னு அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்லயே தான் நான் இருந்தேன். சரி, உள்ள போனவங்க நிறைய மணி நேரம் தாண்டி தான் வெளியே வந்தாங்க. அதுவும் குளிச்சுட்டு வெளியே வந்து தலை தொடச்சிட்டு நின்னாங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். மறுபடியும் உள்ள போய் டவலை போட்டுட்டு தலை வாரிட்டு ஜெசி மேம் அமர்தா மேம் கூட இருந்து பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமும் இசையும் அவங்க கூடல தான் இருந்தா. அதனால் தாங்கள் கூற வருவது? என் கெஸ்ஸிங் கரெக்ட்னா தமிழ் மேமும் கேரக்டர் வைஸா கெட்டவங்க கிடையாது. எங்க அம்மாக்கெல்லாம் சார் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு. யாரையுமே தப்பா பார்க்க மாட்டாங்க. ஆமல, எங்க அக்கா மார்வேல இங்க படிச்சாங்க எல்லாம். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த வயசுல அவர் என்னெல்லாம் பண்ணலாம். அதுவும் ஒரு ஸ்கூலோட ஓனர். எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தோணுது. அறிவு கெட்டவளை, இசை அவரை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் தான் இடிக்குது. அவங்க 2 பேரும் மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அதுல உனக்கு என்னல ஒரு ஆனந்தம்? உன் ஃபேவரட் டீச்சர் யாரு சொல்லு பார்க்கலாம். இதுல என்ன டவுட்? நம்ம 2 பேருக்குமே மேத்ஸ் மேம் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்ம சாரோட ஒய்ஃபா இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. சாரோட ஒய்ஃப் நமக்கு ஃபேவரட் டீச்சர். எவ்வளவுலாம் அலப்பறை பண்றோம்ல. நீ வேணா பாரக்ஷா, இந்த டூர் முடிய முன்னாடி அவங்க 2 பேரும் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் ஒரு புத்தக புழுன்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கெல்லாம் கூட மூளை இருக்கு. உள்ளதான் வேற நான் பின்ன என்ன பொய்யா சொல்ல போறேன்? எப்பயே ரூமுக்குள்ள போனா 3-4 மணி நேரம் தாண்டி குளிச்சுக்கிட்டு வெளியே வாரான். நான் அன்னைக்கே சொன்னேன்ல இது 2 பேருக்குள்ள என்னமோ இருக்குன்னு. வந்து இம்பு நாள் தான் ஆகுது. யாராலையும் முடியாதது. எத்தனை கல்யாணம் ஆகாத பிள்ளைகள்லாம் அவரை பத்தி பேசியிருக்கான்.
சைட் அடிச்சிருக்கோம். நம்ம ஸ்கூல்லயே எத்தனை கல்யாணம் ஆகாத பிள்ளைகள்லாம் அவர் பின்னாடியே போய் இப்ப கல்யாணாவே பிள்ளை குட்டிகளோட இருக்குதுவா. அதுவளையெல்லாம் திரும்பி பார்க்காதவரு இவ வந்து எம்பது நாள் தான் ஆகுது. அதுக்குதான் கைக்குள்ள போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ஒரு பிள்ளைக்கு அம்மா. இவளை போய் பிடிச்சிருக்கவருக்கு 4 மணி நேரம் ஒரு பள்ளிக்கு ஓனருக்கு ரூம்லயே இருப்பா. எனக்கெல்லாம் பார்க்கும்போதே அருவருப்பா இருந்து. நானா புருஷன் இல்லாம தனியா பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கான்னு ஒரு மரியாதை இருந்து. அது அத்தனையும் கெடுத்து கூட்டிச்சவர் ஆக்கிட்டா. இதை நம்ம விடப்படாது. டூர் முடிஞ்சு கிளம்பும்னா ஒழுக்கத்தை பத்தி அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு தண்ணிய கூத்தா இது. அடுத்த ஆம்பளைக்கு ரூம்ல போய் குளிச்சு படைச்சிட்டு வர்றது நல்லாவா இருக்கு? நீங்க கூட மட்டும் நின்னா போதும், நான் பாத்துக்கிட்டேன். எங்க போயிட்டா? இசையும் காணல. என்ன பேச்சு பேசுற? அவ மேல எனக்கு பாசமே இல்லைன்னு இப்போ ஆர்கியூ பண்ணவும் முடியாது அவகிட்ட. ஏய் பாத்து മരത്തൈലോയല്ലാടി കൂടുമുറുക്കി കൂട്ടു വിളിക്കുന്നേ മാരൻ നിന്നെ കൂവിക്കുരുവി കൂട്ടു വിളിക്കുന്നേ മരത്തൈലോയല്ലാടി കൂടുമുറുക്കി കൂട്ടു വിളിക്കുന്നേ മാരൻ നിന്നെ കൂവിക്കുരുവി കൂട്ടു വിളിക്കുന്നേ തന്റെ കുലസിൽ കുറുംകുയിലല്ലേ മാരൻ വഴിയല്ലേ തന്റെ കുലസിൽ കുറുംകുയിലല്ലേ മാരൻ വഴിയല്ലേ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாங்கி பிடிச்சிருக்கேன். உங்ககிட்ட தாங்கி பிடிக்க சொன்னா என்ன? என் ரூமுக்கு வந்து கண்ணு தெரியாம கீழே விழுந்தான். எனக்கெல்லாம் அசிங்கம். சொல்லு, அசிங்கம் தானே? அதான் தாங்கி பிடிச்சிருக்கேன். அட்வான்டேஜ் எடுக்காதுங்கண்ணா. சரிண்ணா, அப்புறம் தமிழ் அடுத்த ரெடி பண்ணிடுவோமா என்ன? என்ன? நான் வேண்டான்னு சொல்றாங்க, ஆனா நான் பக்கத்துல வந்தா விலகவும் மாட்டேங்கிறாங்க. இசைக்கு இசைக்கு என்ன? தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ணிட வேண்டியதுதான். சீ, தள்ளுங்க. ஏ தமிழ், ஒரு நிமிஷம். जिया चले जान चले नैन तले धुआ चले रात भर धुआ चले जानू ना आ सके रे. जिया चले जान चले नैन तले धुआ चले रात भर धुआ चले जानू ना आ सके रे. जिया चले जान चले. எப்படி ரெடி பண்ணிடுவோமா என்ன? என்ன? இசைக்கு தம்பியோ தங்கச்சியோ ம், ஓகேயா? என்ன கேட்டீங்க? முத கையெடுங்க. இசைக்கு தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ணிடுவோமான்னு கேட்டேன். தமிழ் கையெடுங்க முதல்ல. 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டார்ட்மா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஒன்னேதான். தெரியாம வந்து மோதிட்டேன். அதுக்காக வேணும்னே நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணாதுங்கண்ணா. என்ன தமிழ் பதில் சொல்லாம எழும்பிட்ட? இசை வேற பாவம் தனியாவே இருக்கா. இந்த டப்பா டயலாக் எல்லாம் ஏன்ட்ட அடிச்சு விடாதுங்கண்ணா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ரூம்ல இருக்க மாட்டேன். இங்க இருக்குது எனக்கு பாதுகாப்பே கிடையாது. கிளம்பு கிளம்பு. போதான் போறேன். பரவாயில்லையே பொண்டாட்டி, புதுசா வெக்கத்தை கோபப்பட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்றா. இது கூட நல்லா தான் இருக்கு. ஜிய ஜலே ஜாஞ்சலே ஓடு ஓடு. जिया चले जान चले नैन तले धुआ चले रात भर धुआ चले जानू ना